வணக்கம். இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது உஷ்ண சீர் முத்திரை அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேர்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம உடலில் இருக்க அதிகப்படியான உஷ்ணத்தை வெளியேற்றுறதுக்காக இந்த முத்திரை நம்ம செய்கிறோம். ஃபஸ்ட்டு எப்படி செஞ்சிருதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதோட பலன்களை பார்த்துடலாம். இப்போது 2 கைகளில் உங்களோட ஆள்காட்டி விரலில் மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவிரலை மடக்கிக்கோங்க. இந்த 2 விரலையுமே உங்களோட இந்த இடத்துல இதில் பாம்ஸில் நல்லா அப்படி அழுத்துற மாதிரி கொஞ்சம் வைங்க. அதாவது உங்கள் கட்டை விரல் இந்த முடிகிற இடத்துல இப்படி இருக்கும் பார்த்தீங்களா ஒரு இடம், அந்த இடத்துல நல்லா கொஞ்சம் அழுத்துற மாதிரி வைக்கணும். அதாவது இந்த நுனி இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும். 2மே அழுத்தம் கொடுத்துட்டு இந்த 3 விரல்களுமே நீட்டி வச்சுக்கணும். சுண்டு விரல், மோதிர விரல், கட்டை விரல் இது எல்லாமே நம்ம நீட்டி வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி 2 கையில் பண்ணிடலாம். இதில் ஆள்காட்டி விரல், நடு விரலை மடக்கிட்டு இந்த இதில் நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இப்படியே வச்சிடலாம். மற்ற 3 விரல்கள் நீட்டி வச்சிடலாம். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். இது உஷ்ண சீர் முத்திரை. இது ஒரு 5லேருந்து 10 நிமிடம் நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம இன்னொரு முத்திரை செய்யணும். இப்போ எப்படி நம்ம ஆசனம் ஒரு முன்னாடி குனிஞ்சு பண்ண ஒரு ஆசனாவோ இல்லை பின்னாடி குனிஞ்ச ஆசனம் பண்ணும்போது பின்னாடி பெண்ட் பண்ணி பண்ணிட்டோம் ஒரு கவுண்டர் போஸ், அதாவது மாற்று ஆசனம் செய்வோம். அது மாதிரியே இந்த முத்திரையில் உஷ்ண சீர் முத்திரையை செஞ்சுட்டு அப்புறம் நம்ம பிருத்திவி முத்திரையை செய்யணும். பிருத்திவி முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மோதிர விரலையும் கட்டை விரலோட நுனியும் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி மோதிர விரலையும் கட்டை விரலோட நுனி உங்களுக்கு தெரியறதுக்காக எப்படி காமிக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம மடியில் வச்சுக்கலாம். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். இப்போது நம்ம முதல்ல செஞ்ச உஷ்ண சீர் முத்திரை, அதுக்கப்புறம் அது அப்படியே தொடர்ந்து நம்ம பிருத்திவி முத்திரை, இது 2மே 10 நிமிடங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சால் கூட போதும். ஆனால் நம்ம டெய்லி செய்கிற மாதிரி இருக்கும். இது செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட வயதானவங்களுக்கும் சரி, மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்கும் சரி, இது ரொம்பவே நல்லது. இது முக்கியமாக இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட நரம்பு மண்டலம் ரொம்ப வீக்காக இருக்கும். அதாவது கை கால்களில் நடுக்கம் ஏற்படும் பார்த்தீங்களா, அவங்களுக்காக அந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்போ யாருக்கு அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன இதுலேருந்து சொல்கிறோம், ஒரு பேசிக்காக நம்ம சொல்கிறோன்னா, நம்மளோட மூளை பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கு மெசேஜ் கொடுக்கும், இந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி பண்ணுன்ட்டு. அது சொல்ல சொல்ல நம்மளோட உடல் அதை கேட்கும். எது மூலியமாக கேட்கணும், நம்ம நரம்பு மண்டலம் வழியாக தான் கேட்கும். அதனால நரம்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட உடல் இயங்கிறதுக்கே நரம்புகள் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நரம்பை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கணும்னா, நமக்கு இந்த மாதிரி முத்திரைகள் ஆசனங்கள்லாம் நம்ம நிறையவே செய்யணும். இப்போது ஆண்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் புகைப்பிடிக்கிறது நல்லா அப்படியே வச்சுருப்பாங்க. புகைப்பிடிக்கிறதும் சரி, மது அருந்துதலும் சரி, இந்த மாதிரி தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க இப்போ மிடில் ஏஜில் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் போக போக பார்த்திங்கன்னா அவங்க வயது ஆக ஆக பார்த்திங்கன்னா அதோட அஃபெக்ட் ரொம்ப ஆகும். அதனால நரம்பு மண்டலம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி நடுக்கங்கள் ஏற்படும். அப்போலாம் அதுமாதிரி வராமல் தடுக்கிறதுக்காக ஒன்று அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா நம்ம இந்த மாதிரி முத்திரைகள்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டி அவங்களுக்கு நல்லாவே ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா நரம்புகள் நம்ம ஒயர் சர்க்யூட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம நரம்புகள் இருக்குது. அதனால நம்மளோட தலைக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் முழுக்க வயிற்று பகுதியோ கால்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. உங்களோட ரத்த நாணங்களில் இருக்கக்கூடிய கட்டிகளோ சரி, இப்போ எப்படி நம்ம ரத்தம் கரெக்டாக அப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இப்போ ஒரு பைப்பில் ஏதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், தண்ணி வராமல் இருக்கும். அது மாதிரி தான் இதில் நம்மளோட ரத்த நாணங்களை எந்த அடைப்பும் இல்லாமல் கரெக்டாக இது வச்சுக்கும். அதே மாதிரி நம்மளோட பிராணாவும் நம்மளோட மூச்சு விடுறது அந்த பைப்பு நல்லாவே இருக்கும். எந்த அடைப்புகள் இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ இது இன்னொரு முறை செஞ்சிடலாம். உஷ்ண சீர் முத்திரை, ஆள்காட்டி விரல், அதுக்கப்புறம் நடுவிரல் 2த்தையுமே சேர்த்து நம்ம உள்ளங்கையில் நல்லா அப்படியே அழுத்தம் கொடுக்க போகிறோம். மற்ற 3 விரல்கள் நீட்டி இருக்க போதும். அதே மாதிரி 2 கைகளையும் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். இது செஞ்ச உடனே தொடர்ந்து பிருத்திவி முத்திரை பண்ண போகிறோம். பிருத்திவி முத்திரை மோதிர விரலையும் நம்மளோட கட்டை விரலையும் சேர்த்து வைக்க போகிறோம். தளர்த்திக்கலாம்.
இந்த பிருத்திவி முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கும். இது வந்து தனியாவும் செய்யலாம். இப்ப வெறும் பிருத்திவி முத்திரைய வந்து நீங்க தனியாவும் செய்யலாம். இந்த முத்திரைய முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.